ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது 2 Perfect Sin எபிசோட் 4 பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோட் 3 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஓப்பனிங்ல மியாவும் தன்னோட அக்கா வீலியாக்கு லெட்டர் எழுதுறா. அவளுமே சிட்டோனால இப்போ மான்ஸ்டர் அதிகமாக வந்துட்டு இருக்கு. இதுல சிட்டோனியா மக்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. அதனால அக்கா உங்களோட உதவி எனக்கு தேவை. பிரின்ஸ் ஜூலியஸ் இந்த ராஜ்யத்தை பத்தி யோசிக்காம தான் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான். கொஞ்சமாச்சு கவலைப்பட்டு இருந்தா அவன் இந்த மாதிரி உங்களை வித்திருக்க மாட்டான். அவளை இதை பார்த்து அந்த பேப்பரை கசக்கி போட்டுட்டு திருப்பியுமே அதை எழுதுறா. இந்த மாதிரி வித்தியாசமா நடந்துட்டு இருக்கிறது உங்களுக்குமே தெரிஞ்சா எனக்கு என்னங்கிறத சொல்லுங்க. நீங்க அந்த நாட்டுக்கு போன அப்புறம் என்னாச்சு ஏதுங்கிறத ஒரு லெட்டர் கூட எனக்கு வரல. அதனால தான் இந்த லெட்டரை உங்களுக்கு நான் எழுதுறேன். ஒருவேளை அங்கேயுமே இந்த மாதிரி வித்தியாசமா நடந்திருந்தா என்னோட அக்கா கண்டிப்பா என்ன கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா அவங்க எதுவுமே சொல்லாம இருக்கிறதுக்கு காரணம் அக்கா நீங்க அங்கேயுமே கஷ்டப்படாம தானே இருக்கீங்க. உங்களுக்கு நாங்க யாராச்சும் இருக்காங்களா? இந்த சைடு பாருனா கொட்டால இப்போ ஃபீலியாவுமே அந்த பேரையை கிரியேட் பண்றதுக்கு அங்க சர்ச்சில் வர அங்க மக்களுமே அவளை காத்துட்டு இருக்காங்க. ஃபீலியாவும் ஆனா இங்க என்ன இவ்வளவு பேர் பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்க பிரின்ஸ் சொல்லிட்டு புது சைண்டா அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்னு சொல்லிட்டு எங்க அப்பா சொன்னாரு. இது எல்லாருக்குமே சேர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான். இருந்தாலுமே ஃபீலியாவும் பரவாயில்ல, எனக்கு அந்த பிரச்சனையெல்லாம் சொல்ல அந்த இடத்துக்கு அந்த கிரவுன் பிரின்ஸ் வராரு. அந்த பிரின்ஸ் ஆட்டும் நீங்க இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் பண்ண போறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் உங்களை பாக்குறதுக்கு நான் வந்திருக்கேன். உங்களை அந்த கண்ட்ரி கூட்டு வரது ஒரு நல்ல முடிதான் போல. ஆனா கூட்டு வரதுக்குள்ள நான் படாத பாடுபட்டுட்டேன். பிரின்ஸ் சொல்லிட்டு அந்த விஷயத்த ஹிப்பியா கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்ல இப்ப ஃபீலியாவை கூப்பிட ஃபீலியாவுமே அங்க போறா. போறதுக்கு முன்னாடி பிரின்ஸ் சொல்லிட்டு ஃபீலியாவை கூப்பிட்டு இந்த ராஜ்யம் இப்போ உங்க கையில இருக்கு, அத பத்திரமா பாத்துக்கோங்க. ஃபீலியாவு இந்த நாட்டு மக்கள் எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க, எல்லாருமே நியாயமாவும் இருக்காங்க, அன்பாவும் இருக்காங்க. நான் இந்த நாட்டுல பிறக்கல, இருந்தாலுமே இங்க இருக்க மக்களை நான் பாதுகாக்கணும்னு ஆசைப்படுறேன். பரணா கொட்டோட செயின்டா நான் எப்பவுமே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ ஃபீலியாமே அந்த கேட் பியூரிஃபிகேஷன் சர்க்கிள ஆரம்பிக்கிறா. ஃபீலியா கடவுள் கிட்ட வேண்டி அந்த சக்தியை கேதர் பண்றத மக்களை பார்த்து வாயா பறந்து போயிறாங்க. அங்க இருக்க பொண்ணும் அந்த செயின்ட பார்த்த கடவுள் மாதிரி இருக்காங்க அப்படின்றா. இப்போ அந்த பில்லரோட எனர்ஜில சேர்ந்துக்கிட்டு அங்க கிரேட் பியூரிஃபிகேஷன் சர்க்கிள் உருவாகுது. அது அந்த மொத்த கிங்டம் மேலே சூழ இப்போ அது ஆக்டிவேட் ஆகுது. ஃபீலியாவும் அது ஒரு வேளை முடிஞ்சது சொல்லிட்டு திரும்ப பார்த்தா அவளுக்கு ஒரு வாய்ஸ் கேக்குது. நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கிட்ட ஃபீலியாக்கு ஒன்றும் புரியல என்ன நடக்குதுங்க. ஆனா அங்க இருக்க மக்களும் செயின்ட் ஃபீலியா நல்ல வேலை செஞ்சீங்க, எல்லாமே சூப்பரா போச்சு. அங்க இருக்க எல்லாருமே செயின்ட் ஃபீலியாவை ரொம்ப பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் அந்த மெயின் லைனாவும் அங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்க. அட எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல அங்க இருக்க மக்களுமே செயின்ட் ஃபீலியாக்கு இது கொடுங்க கொடுங்க சொல்லிட்டு எல்லாருமே கிஃப்டா கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மேடம் இது என்னால தூக்கிட்டுலாம் போக முடியாதுப்பா அப்படின்னு சொல்ல அங்க ஒரு சின்ன பொண்ணு வந்துட்டு இதை செயின்ட் ஃபீலியா கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பூவை கொடுக்குறா. இப்போ அந்த மேடம் நான் அப்படியே ஒரு வழியா வந்துட்டேன்னு சொல்ல ஃபீலியாவை பார்த்தா அங்க அப்பயுமே வேலை செஞ்சுட்டு இருக்கா. என்னது இப்பயுமே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? நீங்க இப்ப கேபிட்டல் விட்டு போக முடியாதுல, அதனால அது வரைக்கும் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்களேன். ஃபீலியாவோ எனக்குமே பிரேக் எடுக்கணும்னு ஆசைதான், ஆனா அந்த டைம்ல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. மெயினாமோ அப்போ உங்களுக்கு எந்த வித ஆபீஸும் கிடையாதா? ஃபீலியாவோ ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்துட்டு இல்ல எனக்கு இல்ல நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அந்த மேடம் அட போங்கப்பா சரி இப்போதைக்கு ஒரு வாக்கிங் போவோமே. ஆனா நீங்க தெருவில் நடத்து போனாலே உங்களை சுத்தி மக்கள் சூழ்ந்துடுறாங்க, அது வேணாம் அப்படி இல்லைனா கார்டனிங் ஃபிஷிங் ஏதாச்சும் பண்ணுவோமா அப்படின்னு கேட்க இதுக்கிட்ட ஃபீலியாக்கு எல்லாமே புதுசா இருக்கு. இதை பார்த்து அந்த மேடம் அது சரி அப்போ நம்ம படிக்க போவோமா அப்படின்னு கேட்க ஃபீலியாவோ நான் நிறைய வாட்டி படிப்பேனே, நான் ஏன்ஷியன் மேஜிக் புக்லாம் படிச்சு அதுல என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருவேன். அந்த மேடம் எனக்குமே படிக்கிறதுனா பிடிக்கும், முக்கியமா ரொமான்ஸ் புக்லாம் படிக்கிறது பிடிக்கும். ஆனா ஃபீலியாக்கு ரொமான்ஸ் எப்படி ஸ்பெல் பண்றது கூட தெரியல. அந்த மேடம் அப்படின்னா நீங்க ரொமான்ஸ் நாவல்லாம் படிச்சது கிடையாது அப்படின்னு கேட்க ஃபீலியாவும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா படிச்சது கிடையாது. ரெண்டு பேரும் ஒன்னா எப்படி வாழ்றதுங்கிறத சொல்றது தானே ரொமான்ஸ் நாவல் அப்படின்னு கேட்க அந்த மேடம் அப்படின்னு மொட்டையா அப்படி சொல்லக்கூடாது, இருந்தாலுமே அப்படின்னு சொல்லலாம். சரி அதை விடுங்க, உங்களுக்கு ரொமான்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்னு கேட்க ஃபீலியாவில்னு சொல்ல ஆனா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்களே. ஃபீலியாவோ உண்மையா சொல்லணும் அதுக்கு எனக்கு எந்த சான்ஸும் கிடைக்கவே இல்லை. இப்படி சொல்றப்ப அவளோட மனசுல பிரின்ஸ் சொல்லிட்டா ஞாபகம் வராரு. அந்த மேடம் அப்படின்னா எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ரொமான்ஸ் நாவல நான் உங்களுக்கு தரேனே, அதை படிச்சுட்டு எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்களேன். ஃபீலியாவோ சரின்னு சொல்ல அந்த இடத்துக்கு பிரின்ஸ் சொல்லிட்டு வராரு. அவரும் மிஸ் ஃபீலியா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம்னு இங்க வந்தேன். முதல்ல அந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். அது என்னன்னா உங்களை கூட்டு வரதுக்கு முன்னாடி எனக்கும் எங்க அண்ணனுக்கும் ஒரு சண்டை போச்சு. ஃபீலியாவோ ஆமா உங்க அண்ணா அதை பத்தி ஏதோ சர்ச்சில் சொன்னார்ல அப்படின்னு கேட்க பிரின்ஸ் சொல்லிட்டு நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சண்டைலாம் போடல, ஆனா நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி உங்களை காசு கொடுத்து வாங்குறது தப்புன்னு நான் சொன்னேன். ஆனா எங்க அண்ணன் இந்த ராஜ்யத்துக்காக எந்த காரணமா இருந்தாலும் அதை ஒத்துக்கிட்டான். அதனால ரெண்டு பேருமே ஒரு பெரிய சண்டைக்குள்ள போனோம். உண்மையா சொல்லணும்னா இப்பயுமே ஒருத்தர் காசு கொடுத்து வாங்குறது ஒரு பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் திருப்பி செய்யவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அதுல உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை நான் உங்ககிட்ட கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன். என்ன தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கூடாதுல. ஃபீலியாவோ எனக்கு புரிஞ்சது அப்படின்னு சொல்ல அந்த பட்லரும் சரி ஏதோ ஒரு விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே அது என்னன்னு கேட்க அந்த மேடம் எவ்வளவு நல்லா பேசிட்டு இருக்காங்க, நடுவில் புந்தி விட்டு சொதப்புறீங்களே. பிரின்ஸ் சொல்லிட்டோம் ஆட நான் மறந்து போயிட்டல, நீங்க ஒரு டியூட்டர் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? இப்ப ஃபீலியாவோ தன்னோட வீட்டுக்கு வந்துட்டு ஒருத்தருக்கு டீச்சரா இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா என்னன்னு தெரியல. அந்த மேடம் என்ன பேசிட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாருக்குமே நல்லா சொல்லி தரீங்க, அதனால கண்டிப்பா ஒரு நல்ல டீச்சராகவே இருப்பீங்க. உங்களோட கடமையை பத்தி கேட்கிறப்ப நீங்க நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணீங்கல்ல, அதுவும் இல்லாம ஒரு செயின் ட்ரைனிங்ல இருக்கிறவங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல துணையா இருப்பாங்கல்ல. பிரின்ஸ் சொல்லிட்டு அந்த செயின் ட்ரைனிங்ல வரவங்க உங்களோட வயசுல கம்மின்னு சொன்னாங்க, அதனால எந்த பிரச்சனையும் இருக்காதுல. ஃபீலியாவதை கேட்டு அவளோட தங்கச்சி தான் அவளுக்கு ஞாபகம் வருது. அந்த மேடம் என்னாச்சு கேட்க ஃபீலியாவோ என்ன மடிச்சிரு, நான் என்னோட தங்கச்சி பத்தி தான் யோசிச்சேன், அவளுக்கு நான் நிறைய லெட்டர் அனுப்பிச்சேன், ஆனா அதுக்கான பதில் எனக்கு திருப்பி வரவே இல்லை.
அந்த பட்லரும் நான் அமிச்ச மெசேஜர் உங்க வீட்டுக்கு தான் டெலிவரி பண்ணாரு. அந்த மைட்டத்தை பார்த்துட்டு அட இந்த டின்னர் நல்லா இருக்குல்ல, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃபீலியாவும் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது நல்லா இருக்குன்னு சொல்ல இதுக்கிட்ட 2 பேருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபீலியாவும் என்னன்னு கேட்க அந்த மேடம் நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அட உங்களுக்கு இது புரியலையா? ஸ்டார்டிங்ல நீங்க எதுவுமே சொல்லாம சைலண்டா சாப்பிடுவீங்க, ஆனா இப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கறத எங்க கிட்ட சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்சு லியோனார்டோவோட சமையல் தான் இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்ல அந்த பட்லரும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சமைச்சேன் அவ்வளவுதான். ஃபீலியாவும் அப்படின்னா தினமும் இந்த மாதிரி சுவையான சாப்பாடு எனக்கு செஞ்சு தருவீங்களா? அந்த பட்லரும் இந்த சாப்பாடு ருசியா இருக்கிறதுக்கு நாங்க மட்டும் காரணம் கிடையாது, இந்த மார்க்கெட்ல இருக்க எல்லா மக்களுமே உங்களுக்கு ஃப்ரூட்ல இருந்து எல்லாமே கொடுத்தாங்க, அதுல இருந்து சமைச்சதுதான் இந்த சாப்பாடுலாம். அந்த மேடம் ஏன் இந்த பூ கூட கொடுத்தாங்கதா, இது எப்படின்னா இந்த மொத்த கிண்ணமும் உங்க கூட உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்ல நம்ம மத்தவங்க கூட உட்காந்து சாப்பிட்டதா அந்த சாப்பாடு ருசியா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல ஃபீலியாவும் அப்படியா எனக்கு அது தெரியவே தெரியாது. அவளோட மனசுக்குள்ள இன்னொருத்தர்கிட்ட புக் எக்ஸ்சேஞ்ச் பண்றது, மத்தவங்க கூட உட்காந்து சாப்பிடுறது, நான் ரொம்ப காலத்துக்கு தனிமையில இருந்ததுனால இதெல்லாம் எப்படி இருக்கும் கூட எனக்கு தெரியல. ஃபீலியாவும் அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு லியோனோடா லீனா ரொம்ப நன்றி அப்படின்றா. அப்படியே கட் பண்ணி அந்த சைடு பார்த்தா மியாவை காட்டுறாங்க. அந்த பிரின்ஸ் ஜூனியர்ஸுமே இங்க இருக்க சாப்பாடுலாம் எப்படி இருக்கு எல்லாருமே பார்த்து செலக்ட் பண்ணிருக்கேன், நம்ம கல்யாணம் பண்ண அப்புறம் தினமுமே இந்த மாதிரி ருசியான சாப்பாடு தான் உனக்கு. மியாவுமே அதை சகிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ ஃபீலியாவை காட்டுறாங்க. அந்த மேடம் வந்துட்டு இங்க பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு, உங்க தங்கச்சி ஜெட்வன்ல இருந்து இந்த லெட்டர் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஃபீலியாவுமே அந்த லெட்டர் பிரிச்சு பாக்குறா. அவளுமே என்ன நடக்குதுன்னு கேட்க அந்த பட்லருமே அப்போ நீங்க அனுப்புற ஒரு லெட்டருமே அவங்களுக்கு போய் சேரலையா? ஃபீலியாவோ ஆமா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் ஏத்துங்கிறது தெரியாதனால மீ எனக்கு லெட்டர் போட்டேன்னு சொல்லியிருக்கா. அந்த பட்லரும் ஆனா பர்னாகோட்டோட மெசஞ்சர் உங்க வீட்டுக்கு தான் இதை சென்ட் பண்ணன்னு சொன்னாரு. ஃபீலியாவும் அப்படின்னா என்னோட அப்பா அம்மா தான் மியா கைக்கு இது சேராம பாத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன், எங்க 2 பேருக்குள்ள எந்த வித கம்யூனிகேஷன் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மேடம் என்னது அப்பா அம்மா வீடு பண்றாங்களா? இதை பார்த்து ஃபீலியாவும் சோகமா இருக்க அந்த பட்லரும் சீன் ஃபீலியா உங்க தங்கச்சி மியாவுக்கு ஸ்ட்ரெயிட்டா அந்த லெட்டர் சென்ட் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடியா வேணும்னு யோசிக்கிறீங்க கரெக்டா? ஃபீலியாவும் ஆமான்னு சொல்ல அந்த பட்லரும் ஹிமாரி இங்க தானே இருக்கு அப்படின்னு சொல்ல பார்த்தா ஃபீலியா பக்கத்துல ஒரு பொண்ணு வரா. அந்த பட்லரும் இப்போ நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன், இவதான் ஹிமாரி, ராயல் ஃபேமிலியால அசைன் பண்ண இன்னொரு பர்சனல் கார்டு இவதான். லேனாவும் ஜாக்கா இருக்கா, இவ எப்பயுமே உங்க கூட தான் இருக்கா, ஆனா இருந்த மாதிரி உங்களுக்கு தெரியல. ஃபீலியாவும் எப்போதுல இருந்து இருந்தா அப்படின்னு கேட்க ஹிமாரியுமே நீங்க வந்த நாள்ல இருந்து நான் உங்க கூட தான் இருக்கேன். அந்த மேடம் சர்ப்ரைஸா இருக்குல்ல, ஏன்னா ஹிமாரி ஒரு நிஞ்சா. ஃபீலியாவும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவங்களாம் முராசாமில இருந்து ட்ரெயின் ஆனா வாரியர்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பட்லரும் இப்ப நாங்க பேசினதை கேட்டல ஹிமாரி, அதனால செயின்மியாக்கு டைரக்டாவே நீ லெட்டர் டெலிவரி பண்ணணும். ஹிமாரியோ கண்டிப்பா என்னால அதை செய்ய முடியும்னு சொல்ல ஃபீலியாவும் சோகமாயிட்டு நீ சிரிட்டியானுக்குள்ள போறோம்னா நிறைய மான்ஸ்டர் அடிச்சாதான் உள்ள போக முடியும், அதையும் தாண்டி உள்ள போனா மியாவை பாக்கிறதுக்கு நிறைய மக்கள் உன்னை தடுப்பாங்க. ஹிமாரி கிட்ட வந்துட்டு செயின் ஃபீலியா நீங்க வந்ததுல இருந்து இந்த ராஜ்யத்துக்கு பண்ண உதவியா நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், அதனால இப்போ உங்ககிட்ட இதை சொல்றேன், உங்களுக்காக என்னோட உயிரையே நான் பண்ணி வைக்க தயாரா இருக்கேன். ஃபீலியாவும் அப்படின்னா ஹிமாரி என்னோட தங்கச்சிக்கு டைரக்டா இந்த லெட்டர் டெலிவரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க ஆனாலுமே ஃபீலியா முழுசா சொல்ல தயங்க ஹிமாரியும் முழுசா சொல்லுங்க அப்படின்னு கேட்க ஃபீலியாவும் முடிஞ்சா என்னோட தங்கச்சியை காப்பாத்து, ஒருவேளை அவ ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிருந்தா அவளை உன் கூடயே இங்க கூட்டிட்டு வந்துரு, இதுக்கிட்ட ஹிமாரியோ கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரியே அது நடக்கும். அப்படியே கட் பண்ணி இந்த சைடு மியா காட்டுறாங்க. மியாவுமே அவளோட செயின்ட் கடமைகளை செஞ்சுட்டு இருக்க, அவளுக்கு முன்னாடி நிறைய அண்டர்ஸும் ஆனா நல்ல வேலை செஞ்சீங்க, செயின்ட் ஃபீலியா விட நீங்க சீக்கிரமாவே இந்த வேலையெல்லாம் முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஜாலர் அடிக்க மியாவோ இது ஏதோ ஒரு ஈஸியான வேலை மாதிரி பேசிட்டு இருக்காங்க, என்னோட அக்காவோட சீக்கிரமா இந்த பில்லர்ஸை செஞ்சிடுறேன் அது உண்மைதான், ஆனா இதுல ஸ்பீடு மட்டும் தான் இருக்கு, என்னோட அக்காவோட பேரியரை கம்பேர் பண்ணா என்னோட பேரியர் ரொம்ப வீக் ஆனது, ஒருவேளை பவர்ஃபுல்லான மான்ஸ்டரோ இல்ல நிறைய மான்ஸ்டரோ ஒரே டைம்ல அந்த இடத்த அட்டாக் பண்ணா கண்டிப்பா அந்த பேரியர் உடஞ்சிரும், அதை தடுக்கிறதுக்காக தான் நான் பேரியர்ல நிறைய லேயர் வச்சு உருவாக்குறேன், ஆனா அதெல்லாம் செய்யறதுக்கு நிறையவே டைம் இருக்கும், அதை பத்தி இவங்களுக்கு சுத்தமா தெரியல சொல்லிட்டு பேசிட்டு இருக்க அங்க இருக்க அண்டர்ஸ்க்கு முன்னாடி நிறையவே காப்ளின்ஸ் வர, இதை பார்த்து அவங்களுமே எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்த மியாவுமே எப்படி கஷ்டப்பட்டு அங்க இருக்க காப்ளின்ஸ் அழிச்சிடுறா. எல்லாம் முடிஞ்சு திரும்பி பார்த்தா அங்க இருக்க அண்டர்ஸ்லாம் காணாம போயிட்டாங்க. மியாவும் யாரு பாதுகாக்கிறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் மயங்க விழுங்க, பார்த்தா அவளை யாரும் பிடிக்கிறாங்க, யாருன்னு பார்த்தா அங்க வந்தது ஹிமாரியும் இதை யூஸ் பண்ணு சொல்லிட்டு ஒரு டவல் இருக்க மியாவும் அதை வைக்க அது உள்ள பார்த்தா ஃபீலியா சென்ட் பண்ண லெட்டர் இருக்கு. மியாவும் இந்த கையெழுத்து என்னோட அக்கா சென்ட் பண்ணதா, என்னோட அக்கா நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்க ஹிமாரியும் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, என்னோட செயின்ட் ஃபீலியா நல்லாவே இருக்காங்க, பர்னாகோட்டா கண்ட்ரி அவங்கள நல்லாவே பாத்துக்குது, நாங்க எல்லாருமே செயின்ட் ஃபீலியாக்கு கடமைப்பட்டிருக்கோம், ஆனா அவங்க மேல இதுக்கு மேல நாங்க அனுப்பி வச்சிருக்கோம், அதனால அவங்களுக்கு எந்த வித ஹெல்ப்பா இருந்தாலுமே நாங்க பண்ணுவோம், அதனால தான் இப்போ நான் இங்க வந்திருக்கேன். மியாவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அக்காவை பாத்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்களே. இப்போ ஹிமாரியும் அங்க இருந்து கிளம்ப இன்னைக்கு சாயங்காலம் என்னோட கதவை நான் திறந்து வைக்கிறேன், உங்ககிட்ட நான் நிறைய கேள்விகள் கேட்டாகணும். ஹிமாரியும் சரி உங்ககிட்ட நான் அப்புறம் பேசுறேன் சொல்லிட்டு அவளும் அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்போ நைட்டும் ஆக ஹிமாரியும் ஒரு நெஞ்ச மாதிரியே வந்து இறங்க மியாவும் நீ கதவை திறந்து வரும்னு நினைச்சேன், ஆனா அதுக்குன்னு சீலிங்ல இருந்து வரும்னு நினைச்சு கூட பாக்கலாமா? ஹிமாரியும் உங்க காட்ஸ்ல இருந்து தப்பிச்சு வரதுக்கு எனக்கு அது வழி தெரியல, சரி அந்த லெட்டர் படிச்சீங்களா அப்படின்னு கேட்க மியாவும் நான் அந்த லெட்டர் நிறைய வாட்டி படிச்சுட்டேன், ரொம்ப நன்றி ஹிமாரி, நீங்களா எங்க ராஜ்யத்துக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு எனக்கு தெரியாம போயிருக்கோம், ஆனா எங்க அக்கா தனியா இருந்து அதை ஏன்ஷியன்ட் ரிச்சுவல் பண்ணிட்டாங்களா, அதை நான் நேர்ல பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்ல ஹிமாரியும் அதை பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சுன்னு சொல்ல மியாவும் மனசுக்குள்ள அந்த விஷயத்த கண்டிப்பா என்னால பண்ணவே முடியாது,
அவளும் அப்ப இந்த ராஜ்யத்தோட ஆர்மி எல்லாருமே திரட்டணும்ல, ஆனா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஹேமாரியும் செயின்ட் பிலியா அதை பத்தியுமே கவலைப்பட்டாங்க. மியாவும் இப்ப எல்லாத்துக்குமே இன்சார்ஜ் அந்த முட்டாள் பிரின்ஸ் தான். அவன் தன்னை பத்தி மட்டும் தான் கவலைப்படுறான், மத்தவங்களை பத்தி யோசிக்க கூட மாட்டான். ஹேமாரியும் பிலியா சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு, நீங்க இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க மியாக்குமே ஒன்னும் புரியல. ஹேமாரியும் பர்னா கோட்டாக்கு ஒருத்தரை என்னால ஈஸியா கூட்டு போக முடியும், செயின்ட் பிலியாவுமே உங்களை பத்தி கவலைப்படுறாங்க, அதனால இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு இருக்க ஒரே வாய்ப்பு இதுதான், அதனால என் கூட வந்துருங்க. மியாவும் மனசுக்குள்ள அவளோட கையை பிடிச்சுனா இப்போ என்னோட அக்காவை நான் பார்க்க போலாம், அதுவும் இல்லாம இங்க இருக்கிறதுக்கு எனக்கு எந்த வித காரணமும் கிடையாது, என்னோட அக்காவை வித்த ராஜ்யத்துக்கு நான் என்ன செய்யணும். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். until then bye bye.